நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அறுமுகம், வீட்லயே இரு, எங்கேயும் போவாதுன்னு போன் பண்ணி சொன்னியே, என்ன விஷயம்? என்னடா பேய் அறிஞ்சாம நிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அப்படிதான் வச்சுக்க. அத சொல்லண்டா, எனக்கு ஏற்கனவே பிபி ஏறுது, நீ வேற புதிர் போடுற. என்ன விஷயம்? சாத்தப்பா, 3 நாளைக்கு முன்னால நீ, நானு, அந்த சோழமுத்து, ஜெகதீஷ், பிரமிளா எல்லாரும் சேர்ந்து சில கடத்தல் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது எப்படி அந்த அன்னொரு நாய்க்கு தெரிஞ்சு போச்சுடா? இந்த வாரம் இசுல சூரியன் பத்திரில அது வரப்போதான். அதுவும் கலர் ஸ்டில்லு போட்டு. உன் லாட்ஜில் தானே இன்ஃபார்மர் எவனும் இருக்கான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அது எப்படி உனக்கு தெரியும்? டேய், இந்த போலீஸ்காரனுக்கு தெரியாம இந்த சிட்டில எதுவும் நடக்காது. அந்த பத்திரிகை ரெகுலரா பிரிண்ட் ஆகிற பிரஸ்ல இந்த வாரம் இஷ்யூ இல்லைன்னு பொய்ய சொல்லி வேற எங்கேயோ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். வாரம் அந்த பத்திரிகையில் என்ன நியூஸ் வருது நமக்கு சொல்றான இன்ஃபார்மரு, அவன் தான் இதையும் சொன்னான். அதுக்கு தானே அன்னைக்கே சொன்ன அந்த நாயை போட்டு தள்ளுறான். நீ தான் சட்டம் தர்மம் அது இதுன்னு பெரிய இது மாதிரி பேசின. இதை பாடுறா, ஆடுறவ காலம் எழுதுறவன் கையும் சும்மா இருக்காதுரா. சின்ன பையன், அவன் எதிர்காலம் பாழாக கூடாது, அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த நாய் நம்மகிட்டே வாழாட்டானா? அறுமுகம், 2 நாளைக்கு முன்ன கூட நம்ம ஆளுகளை விட்டு அவனை மெட்ட சொன்னாங்க. உனக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கா, நல்ல தாய் தகப்ப இருக்காங்க, உன்னால அந்த குடும்பம் கிடக்கூடாதுன்னு சொன்னா இதையும் மீறி டேய் ஒண்ணு பண்றா. என்ன? அவனை போட்டு தள்ளிடு. என்னது? நான் சொல்றதை செய். டேய், ஏன்டா இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அந்த பத்திரிக்கை வெளியே வந்து இவனை நாம போட்டு தள்ளிட்டோம்னா அவன் சாவுக்கு நாம தான் காரணம், நம்மளை பிடிச்சி உள்ள தள்ளிடுவானுங்க. இதுல நீ கொஞ்சம் அவசரப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா பொறுத்து இருந்து பாரு. எதுக்கும் நீ ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோ. போட பைத்தியக்காரா, சோட்டா பையன் அவன், அவனுக்கு பயந்து நான் முன்ஜாமீன் வாங்கணுமா? இதை பாடுறா, பெயில் வாங்குறது ஜெயிலுக்கு போறது எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை நீ செய். டேய் சாத்தப்பா, நான் சொல்றதை கேளு. சட்டப்படி அவனுக்கு என்ன குடைச்சல் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நான் பாத்துக்கிறேன். ஒரு சேஃப்டி தானே சொல்றேன், நீ முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோ. ஒரு வேலை பண்ணு. என்ன? நீ வேணா முன்ஜாமீன் வாங்கிக்கோ, அந்த நாயை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். தோபார் சாத்தப்பா, தயவு செஞ்சு அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டா? அம்மா, நான் கிளம்புறேன். பெங்களூருக்கு என்ன விஷயமா போற? ஒஃபிஷியலா? அன்பழகன், பெங்களூர்ல இருந்து மேரி பேசுறேன். சொல்லு மேரி. ஆமா, பெங்களூருக்கு வரேன்னு சொல்லிருந்தியே, தம்பியை வந்து எப்ப பார்க்க போற? வந்துட்டே இருக்கேன். சரி, நான் வச்சிடுறேன். சரி, வரமா. அன்பழகன், ஒரு நிமிஷம் நில்லு. அபிஷியலா போறேன்னு சொன்னியே, மேரிய பார்க்க தானே போற? இத பாருப்பா, உண்மையான அன்பு இருந்தா சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு சொன்னேன். அதே உண்மையான அன்பு பொய் கூட பேச சொல்லும். சொல்லு, எங்க போற? நான் மேரியை தான் பார்க்க போறேன். யார் அந்த மேரி? அவளுக்கும் உனக்கு என்ன உறவு?
எதுக்காக நீ அவளை பார்க்க போகணும்? அடிக்கடி அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? சொல்லுடா. அம்மா, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். இது ஒரு நல்ல காரியம். இந்த விஷயத்தை வெளியே சொன்னா ஒரு பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னால் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. இல்லடா, நல்ல விஷயமா இருந்தா தைரியமா சொல்ல வேண்டியதானே. தப்பான விஷயமா இருந்தா தான் சொல்ல மாட்டாங்க. சொல்லு. நல்ல காரியமா இருந்தா சொல்லிட்டு போ. சொல்லுடா. அத்தை, அவர் மேரிய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க, மணி ஆர்டர் ரிசிப்ட். இந்த மணி ஆர்டர் அவர் எதுக்காக மேரிக்கு அனுப்புறான்? மாச செலவுக்கா இல்ல ஜீவனாம்சமா? தேவையில்லாம பொறாமையில பேசிட்டு இருக்காத. பொறாமையா? நான் ஏன் பொறாமப்படணும்? நான் உங்க வைஃப். நீங்க யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அம்மா, கேட்டிங்களா உங்க மருமக சொல்றத? அவ என் வைஃபா. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சந்தோஷப்பட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு வந்து பேசுறேன். வரமா. வாங்க நல்ல சிவம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பக்கத்து கம்பெனியில் டீ சப்ளை பண்ண வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, இந்த டீ வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க. இப்போ கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சு, அதான் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு. இப்போ என்ன அவசரம்? நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நட்பை இந்த கடன் முறிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கணும். கூடிய சீக்கிரம் மிச்ச பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். தம்பி, இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன வேண்டான்னு. நீங்க கேட்கல. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். ராஜா வாட்டம் இருந்தவங்கள நடுத்தெருகு கொண்டு வந்துட்டா. உங்க பரம்பரை என்ன, செல்வாக்கு என்ன? உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ளை இந்த வேலை எல்லாம்? அம்மா, இந்த பரம்பரை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பழங்கதை. அதையெல்லாம் பார்த்தா இப்போ பழைக்க முடியுமா? உண்மையை சொல்ல போனா நான் படிச்ச படிப்புக்கு இந்த தொழிலே ரொம்ப அதிகம். வரட்டுமான் பழகன்? சரி, வரமா. ஏண்டா, அண்ணாமலை, தவசி, விசாலம் இவங்களையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, தவசி ஜெயிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு எப்போ அண்ணாமலை முடிவு பண்ணாலோ அப்போவே எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. அவங்க குடும்பம், அவங்க விஷயம், நான் தலையிட மாட்டேன். நல்ல சிவம் உதவி கேட்டார். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அசிங்கம் நல்லதில்லைன்னு சொன்னேன். அவர் கேட்கல, நான் உதவி பண்ணேன், அவ்வளோதான். கிளம்புறேன். டேய், உன்னை நம்பி துளசின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அதை நீ மறந்துடாத. அம்மா, நான் உங்கள் புள்ள. நீங்கள் என்னை பெற்று வளர்த்திருக்கீங்க. நான் தப்பு பண்ணேன்னா? மேரி என் ஃப்ரெண்டு. வரட்டுமா? ம், போயிட்டு வா. ஆ, சீக்கிரமா வந்துருப்பா. உள்ள போ. அத்தை, உங்களுக்கு இந்த அண்ணாமலை, தவசி, விசாலம் தான் முக்கியமா? மேரி யாருன்னு அவர்கிட்ட கேட்க சொன்னா உங்க பிள்ளைய சந்தோஷமா பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டு டாட்டா வேற சொல்லிட்டு வரீங்களா? அவன் எந்த தப்பு பண்ண மாட்டாமா. அப்ப மேரி யாருன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு கத்துற? இப்ப எதுக்கு கத்துறன்னு கேக்குறேன். நீ உன் புருஷனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தி இருந்தேனா அவன் எந்த மேரி தேடி போக மாட்டான். ஆமா, இந்த கிழவி எப்பவுமே இப்படிதான் குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கோம். தமிழரசி சொன்னது சரிதான். இந்த கிழவி யாரையும் வாழ விடாது. ச்சே.
எப்படிமா இருக்க? தெரியும், நான் இங்க இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, பையனுக்கு தலை நிக்குதா? தலை நிக்குதுங்க. அவன் எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறான். பார்த்து முகத்தை பார்த்து சிரிக்கிறான். இவர் இருக்கார தேவரை பார்த்ததும் இப்படி தூக்கிக்க சொல்லி எக்கி எக்கி பார்த்து சிரிப்பாங்க. ஆமாங்க ஐயா, நான் பாட்டு பாடினா போதும் என்னையே பார்த்து சிரிப்பாருங்க. தாத்தா பாரு தாத்தா பாருன்னா பெரியவரை பார்க்காருங்க, என்னையே பார்த்து சிரிப்பாருங்க. எல்லாரையும் நல்ல அடையாளம் வச்சுக்கிறான். இந்த அப்பாவே அவனுக்கு தெரியுமா? ஏங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? இந்த பாரு சிவா, அப்பா பாரு, அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, அப்பா பாரு சரி, அப்பா பார்த்து சிரிடா செல்லம். இங்க பாருங்க பாருங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறான் பாருங்க. அவனை போய் கேக்குறீங்களா அப்பா தெரியுமான்னு? பாருடா, அப்பா பார்த்து சிரிடா செல்லம். ஏன் சொல்லும், நீ என்னங்க பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? ஐயோ, உங்களை பார்க்க கூடாதுன்னு இல்லைங்க, இந்த கம்பிக்கு பின்னாடி நீங்க நிக்கிறத பார்க்க முடியலங்க. மனசு கஷ்டமா இருக்கு, என்ன தப்பா நினைக்காதீங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டேன். தேவரையா, அந்த பத்திரிகை எடுத்து காட்டுங்க. சரிம்மா. நம்ம புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் இல்லையா, நம்ம புள்ள பேர்ல தாங்க, சிவா கிரானைட்ஸ். அந்த பூஜைக்காக பத்திரிகை அடிச்சிருக்கோம். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லி தமிழரசி கொடுத்து அனுப்புனாங்க. என்ன இதுல அண்ணாமலை பேரை காணும்? ஏங்க அண்ணாமலையை பத்தி பேசுறீங்க? நம்ம சொந்த தொழில் ஆரம்பிச்சு நல்லா வர வேண்டாமா? அவளுக்கு முன்னாடி ஓஹோன்னு இருக்க வேண்டாமா? அண்ணாமலையை பத்தி பேசாதீங்க. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. கோயில் சொத்து மேல கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்தினதே அண்ணாமலை தான். அவ சொல்லியிருந்த கையெழுத்தே போட்டுக்க மாட்டேன், இவ்வளவு பணம் உனக்கு வர்றது காரணமே அவதான். கையெழுத்து போட சொல்லிட்டு, அண்ணா இதுல எனக்கு எந்த வருத்தம் இல்லைன்னு சொன்னாலே அந்த நல்ல மனசுக்காவது அவன் மேல எரிஞ்சு விடக்கூடாது, அவளை கோச்சு கூடாது. கோபப்படுவேன், நான் கோமா தான் பேசுவேன். ஏன்னா அவளால நான் பட்ட பாடு அப்படி. மாமா பாரு, அவ நீ வளர்த்த பொண்ணு மறந்துடாத. நீங்க திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசுறீங்கன்னா நான் போயிடுவேன். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சின்னையா, உங்ககிட்ட ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன்னு சொல்ல வந்தவங்க கிட்ட அண்ணாமலை வேற சொல்லி இப்படி அட வச்சுட்டீங்களே. பெரியய்யா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த மாசம் பூரா நல்ல நாள் இல்ல, இந்த மாசத்துல நல்ல நாள் இருக்கு, இப்பயே ஆரம்பிக்கலாம்னு சாத்தப்பர் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் தான் பத்திரிக்கை எடுத்துட்டு உங்களை பார்க்க வந்தோம். நாங்க வந்து என்னையா பண்ண போறேன்? நான் வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் ஒண்ணுதானே. ஆனா ஒன்றை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான், அதை மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க வேணா அவ பண்ணதெல்லாம் மறந்துடலாம், என்னால மறக்க முடியாது. நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது அவளால தான். திரும்ப திரும்ப அண்ணாமலை பத்தி பேசிக்கிட்டு. அவ மேல உனக்கு இன்னும் கோபம் தேரல? கோபம் இல்லைங்க, முடிவா தான் சொல்றேன். நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு வந்தா கூட என்ன பத்தியும் என் பிள்ளைய பத்தி தான் நீங்க பேசணும், அண்ணாமலை பத்தி பேசக்கூடாது. நீங்க ஆசையா குழந்தைய கொஞ்சம் நீங்க தூக்கிட்டு வந்தா அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் போறேன். அம்மா அம்மா, என்னங்கய்யா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவமெல்லாம் நீங்கி சந்தோஷமா உங்களை பார்க்க வந்தாக. அண்ணாமலை வேற சொல்லி அவங்கள கோவப்பட வச்சுட்டீங்களே. யோ, என்னைய பேச நீ? இன்னும் பெருசா பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து தொழில் ஆரம்பிக்க போறீங்களாமா? இது பாரு, இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கிறது காரணமே என் தங்கச்சி அண்ணாமலை தான். அவ பேரை போடாமையோ அவளை கூப்பிடாமையோ இந்த தொழில் ஆரம்பிச்சீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. ஐயா, அன்வர் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பார்க்கின்னு சொல்லு. ஓகே. சரி போ. வணக்கம் சார். இந்த என்னம்மா வேணும்? ₹1 10 சாத்துக்குடி தரியா? ஏன் ₹1 கடையை எடுத்துட்டு போயேன். தரேன். வரமாட்டேங்குது. இந்த பொடி. ஏமாமா இருமா, என்னம்மா காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற கடைக்காரர்கிட்ட? பாரு, கிண்டல பாரு.
சூரியன் பத்திரிகை ஆஃபீஸ் எங்க இருக்கு? மாடியில கடைசி ரூம். உன் வாழ்த்த அந்த கொஞ்சம் அடக்கி வை. நம்ம இன்டர்வியூ தான் வந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ வா. ஏய், இங்க என்ன பண்ற? இல்ல விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க, அதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தள்ளு. சார், குட் மார்னிங் சார். ஹலோ. வா. டேய் வேலு, இத பார்த்தா டுபாக்கர் ஆபீஸ் மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒழுங்கா சம்பளம் வா மேல கிடைக்குமா? போய் பாப்போம். என்னமோ. வா, பாத்து வா, விழுந்துடாத. ஏய், இங்க என்ன புக் ஸ்டால் இருக்கு, ஆபீஸ் இல்ல? கடைக்கார கடைசி ரூம் தானே சொன்னா? அங்க இருக்குல்ல? அதான் தான் இருக்கும். சூரியன் புலனாய்வு வார இதழ். இதான். மேடம், இந்த அம்மா பேர் இந்துமதி. ஹலோ மேடம். வணக்கம். அவர் பேர் வேலு. வணக்கம் மேடம். 2 பேரும் தினக்குரல் பத்திரிகையில வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரிகையை மூடிட்டாங்க. என்னது? இவங்களால இல்ல, அவங்களே மூடிட்டாங்க. இந்த அம்மா அந்த பத்திரிகை நிருபரா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஸ்டில் போட்டோகிராஃபரா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. பத்திரிகை மூடிட்டாங்க, வேலை இல்லை. நேராக அன்வரை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்வர் நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. என்ன உங்ககிட்ட இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட சொன்னாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டேன். மேற்கொண்டு நீங்க பேசிங்க, எல்லாம் பேசுங்க. ஆனா சம்பள விஷயத்தை மட்டும் நான் பேசிக்கிறேன். சரி. மேடம், எனக்கு இந்த ஃபீல்ட்ல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். யாரையும் எந்த சூழ்நிலையிலயும் என்னால இன்டர்வியூ பண்ண முடியும் மேடம். அது மிட் நைட்டா இருந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன் மேடம். தைரியமா பண்ணுவேன். இவன் இரு மேடம், நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மேடம். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை மேடம். நான் ஸ்டில்ஸ்னு கேட்டு போனேன்னா யாராக இருந்தாலும் எனக்கு பெர்மிஷன் தருவாங்க மேடம். மேடம், வேலு கொஞ்சம் கூச்ச சுபாவம். இவன் பேசுறது யாருக்குமே கேட்காது மேடம். ஆனா நான் அப்படி இல்லை மேடம். நான் ரொம்ப ஜாலி டைப், குஷி டைப். நான் எதை பத்தியும் கவலையே பட மாட்டேன் மேடம். என்ன பண்ணிட்டு இந்த இருக்கேன் பாருமா, இந்த மாதிரி தாளம் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்காது. சாரி மேடம். மேடம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த பத்திரிகைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாமே. எல்லாமே அன்வர் சார் தான் பாத்துக்கிறாராமே. தேவையில்லாத விஷயம்லாம் ஏன் பேசுறீங்க? இதுக்காக எனக்கு அப்பாயின்மெண்ட் தர மாட்டீங்களா? அதான் அன்வர் சொல்லிட்டாரு, ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க போய் மனோகர் சார் கிட்ட பேசுங்க. மேடம், இந்துமதி பேசுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மேடம். பரவாயில்ல, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் மேடம், அடுத்த வர சூரியன் இஷ்யூல நீங்க ஏதாவது பொலிட்டீஷியனோ இல்ல போலீஸ்காரரை பத்தி அசைன்மெண்ட் எழுத போறீங்களா? ஏன் கேக்குற? வாசல்ல போலீஸ்காரங்களை பார்த்தேன். அந்த மாதிரி எழுதுறதா இருந்தா போலீஸ்காரங்க வருவாங்க, ஆபீஸையே புரட்டி போடுவாங்க, யாரையாவது அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ, யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க? யாரையா? நீங்க தானே எடிட்டர், உங்களை தான். இல்லைன்னா அன்வர் சார. அன்வரா? ஐயோ, அன்வர் வர நேரமாச்சு. அன்வர், ஐயோ,
எங்கம்மா அந்த கார் பின்னாடி போங்க. சீக்கிரம் போ. சீக்கிரம் போங்க. ஹலோ, டேய் சாத்தப்பா, நான் ஆறுமுகம் பேசுறேன். யோ ஆறுமுகம், எங்கேயோ போய் தொலைஞ்சேன். அம்மா, அன்வர் என்ன செஞ்சேன்? டேய், நீ சொன்ன மாதிரி அவனை ப்ரெஸ்ல இருந்து அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா. அந்த அது சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட், போட்டோஸ் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலடா. இன்னும் நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. அவனை இங்க வச்சு தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அவன் என்னதான் சொல்றான்? வாயை திறக்க மாட்டேங்கிறான்டா. டேய் சாத்தப்பா, நாளை காலையில் தான் அந்த சூரிய பத்திரிக்கை வெளியே வருது. அதில் தான் நம்ம சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ், போட்டோஸ் எல்லாம் வெளியே வர போதான். அது மட்டும் வெளியே வந்தது நம்ம பொழப்பு நாரிடும். என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், அந்த பத்திரிக்கை எங்க பிரிண்ட் ஆகுதுன்னு இந்த நாய் வாயை திறந்தே சொல்ல மாட்டேங்கிறாடா. இத பாரு ஆறுமுகம், அவனை சொல்லவை, இல்ல அவனை அடிச்சாது சொல்லவை, புரியுதா? டேய், நீ வேற. நாங்க எல்லாரும் அவனை நாயடி பையடி அடிச்சிட்டோம். அந்த நாய் வாயை திறக்க மாட்டேங்குது. அப்படியே கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கேன்டா. ஆமா, அவன் மேல ஏதாவது கேஸ் போட்டிருக்கேன்? இல்லடா. இத பாரு, அவன் பேர்ல நான் அவைலபிள் கேஸ் போடு. இன்னைக்கு சனி ஞாயிறு 2 நாள். இந்த 2 நாள்ல அவனை நாயடி பேயடி அடிச்சு அவன்கிட்ட மேட்டர் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தப்பிக்க முயற்சி பண்ணா, அதனால என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆறுமுகம், நம்ம சம்பந்தப்பட்ட மேட்டர் எல்லாம் எந்த பிரஸ்ல பிரிண்ட் ஆகுதுன்னு அவங்ககிட்ட கேளு. ஏன்னா சூரிய பத்திரிகை வந்தா மெயினா. இவன் இல்லைன்னா அந்த பத்திரிகையே இல்லை. அண்ணாமலையால எதுவுமே பண்ண முடியாது. இவன் தான் எல்லாமே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை அடிச்சு மொத்த விஷயத்தை வாங்கிடு. நாளை காலை விடியறது நமக்கு நல்ல விடியலா இருக்கட்டும். அந்த நாய்க்கு அஸ்தமனமா இருக்கட்டும். புரியுதா? சரிடா. சொல்லு. மேடம், என்ன? அன்வர் அரெஸ்ட் பண்ணும்போது நான் எடுத்த ஸ்டில்ஸை பிரிண்ட் போட்டு பத்திரிக்கை ஆஃபீஸ் கொண்டு வந்துடுறேன். சரி. ஆட்டோ ஸ்டேஷன் முன்னாடி ஏன் வண்டியை நிறுத்திருக்க? அந்த பக்கம் எடுத்துட்டு போ. ஓகே ஓகே. மேடம், அன்வர் இங்கெல்லாம் இருக்க மாட்டார் மேடம். நீங்க டிசி ஆறுமுகத்தை பத்தி தானே எழுத போறீங்க. ஒண்ணு அவரோட ஆபீஸ்ல, இல்லனா மறைமுகமான இடத்துல வச்சு தான் விசாரிப்பாங்க. இங்க இருக்க மாட்டார் மேடம். இல்ல. சொல்றா. நான் சொல்றா. இல்ல சார். உண்மையா ஒத்து பண்ணிக்கற நீ. ஏய், சொல்றா. உண்மையா சொல்றியா இல்லையா நீ இப்போ? ஏய், சொல்றா. இல்ல சொல்றா. நான் பண்ணல சார். ஏய், நீ திருடுறதுக்கு ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம்டா. இல்ல சார். நான் சொல்றா சார். சொல்றா. டேய், அடி வாங்கி சாவாத. சொல்றா. இல்ல சார். ஏய், சொல்றா. சார் நான் எடுக்கல சார். வாங்கம்மா. ஏன் அவரை அடிக்கிறீங்க? திருடிட்டான், உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். 4 போடு போட்டாதான் உண்மையை ஒத்துக்குவான். இதெல்லாம் உங்க பத்திரிகையில போட்டுறாதீங்க. ஆமா, அன்பழகன் சார் தேடி வந்தீங்களா? ஆமா. அவர் எங்க போயிருக்காரு? சாரு 2-3 நாளா ஸ்டேஷனுக்கே வரலாமா? அநேகமா வீட்டில் இருப்பாரு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்களேன். சார் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கேட்டீங்கன்னா எந்த உதவி வேணாலும் செய்ய சொல்லியிருக்காரு. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்களேன். என் கூட அன்வர்னு ஒருத்தர் வருவார்ல, பத்திரிகையாளரு. ஆமாமா, அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? நாங்க ஃபாலோ பண்ணோம். ஆனா திடீர்னு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. உங்க பத்திரிகை ஆபீஸ் எங்க ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. யார் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பா? ஜீப் வந்ததுங்களா? இல்ல இல்ல, கார்ல வந்தாங்க. அந்த கார்ல சைரன் இருந்ததுங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப யாராவது ரவுடி பசங்க வந்து கடத்திட்டு போயிருப்பானுங்க. எதுக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நோ 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 நோ, நான் உங்களை பார்த்தேன். அவங்க போலீஸ்காரங்க தான், எனக்கு தெரியும். கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். மேடம், நீங்க சொல்றத பார்த்தா பெரிய இடத்து சமாச்சாரம் போல இருக்கு. நான் சாதாரண எஸ்ஐ, என் வேலைக்கே உல வந்துடும். இது அன்பழகன் சாரை விட்டு அவர் மூலமா விசாரணை பண்ணுங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? போலீஸ்காரங்களுக்கும் புள்ள குட்டி குடும்பம்னு இருக்கு. அதை காப்பாத்தலாம். சரி. டேய், சொல்றா. சொல்றா. டேய், இல்ல சார், உண்மையை சொல்றா. சொல்றா இல்லையா? விட்டுருங்க சார்.
ரொம்ப பயங்கரமா போட்டு அடிச்சிட்டானுங்களா? முரட்டு பசங்க. ஐ எம் சாரி. ஆமா, இந்த சிலை கடத்தல் சம்பந்தமா அசைன்மெண்ட்டு, டீட்டெயில்ஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் எங்க வச்சிருக்க? கொடுத்துருக்கண்ணா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்க தெரியுமா? ஒரே நாளில் பத்திரிகையில் போட்டு என் காலை வாரலான்னு நினைக்கிறியே. நீ படித்தவன் தானே? இதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உத்தியோகத்தில் நாங்கள் ஏடா கூடமாக இருக்கிறது சகஜம்தான். அந்த மீனாட்சி லாட்ஜில் ஏதோ ஏடா கூடமாக இருக்கும்போது ஸ்டில் எடுத்துட்டீங்களாமே, அந்த ஸ்டில்லை இந்த இஷ்யூவில் போட போறீங்களா? வேண்டாம் அன்வர். என்ன போடாத. ஆமாம், எந்த ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணுறீங்க? சொல்லுங்க அன்வர், சொல்லுங்க சொல்லுங்க அன்வர்னா. சொல்ல மாட்டேன் சார். சொல்லு. சொல்றா. யாரா அந்த இன்ஃபார்மர்? யாரா அந்த இன்ஃபார்மர்? சொல்றா. சொல்லு சொல்லு. டேய், எந்த பிரஸ்ல பிரிண்ட் பண்ற? எந்த பிரஸ்ல பிரிண்ட் பண்ற? சொல்லு. சொல்றா. சொல்லு. அந்த நெகட்டிவ்ஸ், போட்டோஸ் அதெல்லாம் எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்றானா? சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்றேனா? சொல்லு. ஏய், அது பத்திரிகையில வரக்கூடாது. போட மாட்டேன்னு சொல்றேன். சொல்லு. போட மாட்டேன்னு சொல்லு. சொல்றானா? சொல்லு சொல்லு. ஏய், சொல்றா. மேடம், இப்படியே எல்லாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் ஏதாவது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். பாருங்க, இப்போ அன்வரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு மேடம். அதனால நீங்கள் எங்கேயாவது 2 நாளைக்கு தலைமறைவாக இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. மேடம், இந்த நேரத்தில் தான் நம்ம பத்திரிக்கை வெளிவந்தே ஆகணும் மேடம். அதான் நம்ம பத்திரிக்கைக்கு நல்லது. பத்திரிக்கையை வெளியே கொண்டு வரது முக்கியம் இல்ல. அன்வர் எங்க இருக்காரோ அவரை வெளியே கொண்டு வரணும். முதல்ல அவரை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம். மேடம், அன்வர் வெளியே வரணும்னா நம்ம பத்திரிக்கையும் வெளியே வரணும். வேலு அன்வர் அரெஸ்ட் பண்ணும்போது சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அதை நம்ம பத்திரிக்கையில் போடணும் மேடம். அதை பார்க்குற போலீஸ்காரங்க எல்லாருக்குமே வயிற்றுல புளிய கரைக்கும். அதை பார்க்கும்போது அன்வரை வெளியில் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஐயோ, இந்த வார பத்திரிகையை அன்வர் எந்த பிரஸ்ல பிரிண்டிங் கொடுத்துருக்காருன்னே தெரியலையே. மேடம், மாமலா கொடுக்குற ப்ரெஸ்ஸை விட்டுட்டு எதுக்கு மேடம் ப்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்க? புரியாம பேசாதீங்க. போலீஸை பத்தி எழுதுறோம். விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆபத்துன்னு சொல்லி தான் வேற பிரஸ்க்கு கொடுத்தோம். விஷயம் எப்படியோ வெளியே தெரிஞ்சு அன்வரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அன்பழகன் அண்ணன் வேற ஸ்டேஷன்ல இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் மேடம், நீங்க அவர் வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்களேன். ஆமாம் மேடம், ஃபோன் பண்ணுங்க மேடம். ஹலோ. ஹலோ, நான் அண்ணாமலை பேசுறேன். அண்ணாமலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன வீட்டு பக்கமே வர காணோம்? வர அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அன்பழகன் அண்ணன் இருக்காங்களா? அவரா பெங்களூர் போயிருக்காரு. வந்த உடனே சொல்றேன். சரி. வீட்டுல குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் வைக்கிறேன். சரி. அவர் ஊர்ல இல்ல. போன்ல யாருமா? அன்பழகன் தானே? ஆமாமா, உங்க புள்ள போன் கீன் பண்ணிட போறாரு. அவர் தான் பெங்களூருக்கு மேரிய பார்க்க போயிருக்காரு. ஏன் அத்தை, நீங்க எப்ப உங்க கழுத்துல சிலுவை மாட்டிக்கிட்டு உங்க பேரை அமலூர் பவமேரின்னு மாத்திக்க போறீங்க? நீ தேவையில்லாதெல்லாம் பேசுற. நான் ஒன்னும் தேவையில்லாம பேசல. ஊருக்கு போயிருக்காரு உங்க புள்ள. அவர் என் புருஷன். நான் இல்லைன்னு சொல்லலையே. போன்ல யாருன்னு தானே கேட்டேன். அண்ணாமலை போன் பண்ணுச்சு. உன் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்டா பெங்களூர் போயிருக்காரு, இன்னும் வீடு வந்து சேரல, நாங்களே அவரை தான் தேடிட்டு இருக்கோம், நீ எங்கேயாவது அவரை பார்த்தேன்னா உடனே வீட்டுக்கு அனுப்பி வைன்னு சொன்னேன். நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் ஒன்னும் அதிகமா பேசல. உங்க புள்ள பண்ற காரியம் தான் அதிகமா இருக்கு. நீங்க ஒண்ணு அதுக்கு ஜால்ரா போடாதீங்க. சரி, என் புள்ள வரட்டும், நானே பேசிக்கிறேன். பேசுங்க பேசுங்க, நானும் பேசுறேன். உங்களுக்கும் மேரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். வரட்டும். மேடம், நான் எடுத்த ஸ்டில்ஸோட பிரிண்ட் மேடம்.
மேடம் இந்த போட்டோஸ் நம்ம பத்திரிகையில வந்தே ஆகணும் மேடம். நானும் வேலுவும் மறுபடியும் போய் எல்லா பிரிண்டிங் பிரஸ்லயும் விசாரிச்சுட்டு வந்துடும் மேடம். ஓகே. ஹலோ, சூரியன் பத்திரிகையா? சொல்லுங்க. நான் பூங்குடி பிரஸ்ல இருந்து பேசுறேங்க. மிஸ்டர் அன்வர் இருக்காருங்களா? இல்ல, என்கிட்ட சொல்லுங்க, என்ன விஷயம்? சூரியன் பத்திரிகை பிரிண்டிங் கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ப்ரூஃப் ரெடியா இருக்கு. அவர் வந்து பார்த்து பேலன்ஸ் கொடுத்துட்டாருன்னா பிரிண்டிங் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க? நான் அண்ணாமலை, எடிட்டர் பேசுறேன். ஓ அப்படியா? ஓகே, அட்ரஸ் சொல்லுங்க, நானே வரேன். நம்பர் 3 வஸ்காமராஜ் ஸ்ட்ரீட், சத்யா கார்டன். டால் ஸ்கூல் இருக்கு பாருங்க, அது எதிரில் உள்ள சந்தில் இருக்கு. எழுதிட்டீங்களா? இப்போ வர்றீங்களா? நான் வந்துடுறேன், இப்பவே வந்துடுறேன். போட்டோ கொடுங்க. மனோ சார், வீட்டுக்கு போய் பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியாது, அது வரைக்கும் இங்க போயிருங்க. வாங்க. என்னையா நாம தேடிட்டு இருக்கிற சூரியன் பத்திரிகையோட அசைன்மெண்ட்ஸ் போட்டோஸ் எந்த பிரஸ்ல பிரிண்ட் ஆகுதுன்னே தெரியல சார். எல்லா இடத்துலயும் தோண்டி திரும்பி பார்த்துட்டு ஒண்ணுமே கிடைக்கல சார். அந்த பொம்பளை அண்ணாமலை அவங்க கிட்ட வேலை செய்யற வேலையாட்கள் எல்லாரையுமே தேடி பார்த்துட்டேன் சார். ஒருத்தர் கூட கிடைக்கல. அவங்க வீட்டுல கூட போய் நான் தேடி பார்த்துட்டேன் சார். யாருமே கிடைக்கல சார். நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மறைவான இடத்துல இருந்து பிரிண்ட் பண்றாங்க போல இருக்கு சார். இந்த நாய் வீட்டுல தேடி பார்த்தியா? இன்னும் தேடி பார்க்கல சார். இந்த வாரியா, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அந்த பத்திரிகை வெளியே வரக்கூடாது. அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ச்சி எடுத்துட்டு அப்படியே அந்த பொம்பளை அண்ணாமலை எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வா. எஸ் சார். ஏய், உண்மையை சொல்ற வர போட்டு போலங்கடா. போடு, போடுறானா? என்ன மிஸ்டர் நடராஜன், புள்ளி எல்லாம் இல்லாத சுத்தமா பிரிண்ட் பண்ணணும். சரி சார், செய்யுங்க. யார் மேடம் நீங்க? நான் அண்ணாமலை, சூரியன் பத்திரிகை எடிட்டர். ஓ வாங்க வாங்க. அன்வர் வர்றீங்களா மேடம்? அவர் வரமாட்டாருங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்துமதி, போலீஸ் கிட்ட இருந்து பிரச்சனை எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் யாருக்குமே தெரியாம மறைமுகமா இந்த பிரஸ்ல பிரிண்ட் அடிக்க கொடுத்தாரு. பிரிண்ட் அடிக்கிறதுனால எங்களுக்கு கூட பிரச்சனை வந்துடாத மேடம்? இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. அவர் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்தத நீங்க ப்ரூஃப் பார்த்துட்டீங்கன்னா எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க மேடம். நீங்க முதல்ல ப்ரூஃப் பாருங்க, பிரிண்டிங் ஆரம்பிச்சிடலாம். மேடம், இந்த இஷ்யூலயே அன்வர் அரெஸ்ட் ஆனது போட்டுடலாம் மேடம். அன்வரை அரெஸ்ட் பண்ண போகும்போது போட்டோ எடுத்திருக்கோம். அது ஃப்ரண்ட் பேஜ்ல வரணும். அப்புறம் 4வது பக்கத்துல இருந்து செய்தியை எடுத்துட்டு போலீஸ் அராஜகத்தை பத்தி ஒரு ஆர்டிக்கல் போடணும். அப்ப நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஏன் மேடம், உங்க லே அவுட் ஆர்டிஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா? ஆர்டிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டோம், வந்துட்டு இருக்காரு. இந்துமதி மேட்டர் எழுதிடுவாங்க. இந்துமதி, நீ ஓகே மேடம். போ. பிரிண்டிங் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதோ அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். யார் வேணும்? அன்வர் இருக்காரா? அன்வர் அண்ணன் காலையிலேயே வெளியே போச்சு, இன்னும் வரலையே. ஓ, நீங்க ஒரு தங்கச்சியா? ஆமா. சரி, அண்ணாமலை கொஞ்சம் வர சொல்லுங்க. அண்ணாமலை அண்ணாமலை இங்கெல்லாம் இல்லை சார். உள்ளதாம இருப்பாங்க, நீங்க போய் வர சொல்லுங்க. இல்லை சார், அண்ணாமலை இங்கெல்லாம் வரமாட்டாங்க. என்னம்மா புரியாம பேசுறீங்க? அவங்க வீட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இது அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். போய் வர சொல்லுங்கம்மா. சார், நான் தான் சொல்றேன்ல, அண்ணாமலை இங்கெல்லாம் வரமாட்டாங்க. சரி, நீங்க விட்டுருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சார் வெயிட் பண்ணுங்க, உள்ளலாம் வராதீங்க, முதல்ல வெளிய போங்க. நீங்க விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன்ல சார், அண்ணாமலை. அம்மா அம்மா. என்ன நர்கீஸ்? என்ன? அண்ணாமலை தேடி இங்க வந்திருக்காங்க. அண்ணாமலை இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது சரிம்மா, அப்ப அன்வர் எங்க? யாரு? வணக்கம் சார். வணக்கம். என்ன வேணும்? இது அன்வர் வீடு தானே? ஆமா, அன்வர் வீடு தான். நான் அண்ணாமலை தேடி இங்க வந்தேன். அண்ணாமலையா? ஆமா சார், சூரியன் பத்திரிகை எடிட்டர். ஒரு சின்ன கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு.
அவங்க இங்கே தான் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அண்ணாமலை இங்கே இருக்கான்னு யார் உங்களுக்கு சொன்னது? உங்கள் ஆஃபீஸர் யார்? சர்ச் வாரண்ட் இருக்கா? இது யார் விட நினச்சிட்டு இருக்கீங்க? சாரி சார், சாரி, ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே. பாத்தியாடி உன் பிள்ளைய? அவன் பண்ண காரியத்தினால போலீஸ் நம்ம வீடு தேடி வாசல் வரைக்கும் வந்துருச்சு. கதவை உடைச்சு உள்ள போகாதான் மிச்சம். அப்படின்னா எதுவும் இருக்காதுங்க. அண்ணாமலை ஏதாவது இல்லீகல் காரியம் பண்ணிருப்பா. அவளை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் அவன் புள்ள. பாரு அவனை என்ன செய்யறப்பா. தல ஒருத்தனை எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் செத்துட்டானுங்களா? ஏமா அண்ணாமலை வீட்டு நம்பர் தெரியுமா? 454647. 454647. ஜீவா, அது முக்கால்வாசி போலீஸாக தான் இருக்கும். வீட்டில் யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்லிடு. அம்மா எங்கேன்னு கேட்டால் எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. வீட்டில் வேற யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் நான் இருக்கேன்னு சொல்லிடாத, போயிடு. ஹலோ, அண்ணாமலை வீடா இது? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் அன்வரோட அப்பா பேசுறேன். நீ யாரு? நான் ஜீவா பேசுறேன் அங்கிள். சொல்லுங்க. சரி, அன்வர் இருக்கானா? இல்ல அங்கிள். அண்ணாமலை? அவங்களும் இல்ல அங்கிள். எங்க போயிட்டாங்க? அங்கிள், அன்வர் அங்கிளை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கிள். அது விஷயமா தான் எங்க அம்மாவை அழைச்சிட்டு இருக்காங்க அங்கிள். என்னங்க, என்னாச்சு? பாத்தியாடி, பாத்தியா உன் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஆமா, அண்ணாமலை அவனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காளாம். நான் சொல்ல சொல்ல கேட்காம அவனுக்காக சப்போர்ட் பண்ணியே. ராத்திரி வேளையில திருட்டுத்தனமா நீ சாப்பாடு கொடுத்தியே. இப்ப பாத்தியா போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்களாம். நாளைக்கு பேப்பர்ல கொட்ட எழுத்துல பிரபல தொழிலதிபர் இப்ராஹிம் ராவித்தரோட பையன் அன்வர் கைது போடுவாங்க. அத பார்த்து சந்தோஷப்படுங்க. முதல்ல புள்ளைய தேடுங்க. அவன் எங்க இருக்கானோ? நான் தேட மாட்டேன்டி, நீயே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நீயே தேடிக்க. அவன் என் பிள்ளையே இல்ல. பாப்பா பாப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணா பாவம் பாப்பா, போலீஸ்ல அவனை அடிப்பாங்க. வாங்க போய் தேடு. வாங்கட்டும், நல்ல அடி வாங்கட்டும். வீட்டுல திருந்தாது ஊர்ல திருந்துன்னு சொல்லுவாங்க. நல்ல அடி வாங்கட்டும். அவன் என் பிள்ளையே இல்ல. அவனை பெத்ததுக்கு நான் அனுபவிச்சது போதும். அனுபவிச்சது போதும். இவரு இப்ப நான் போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குவேன். வா பாப்பா. என்னங்க? பாப்பா, என்னங்க? என்னங்க? நீங்க ஸ்டிக்கர் அடிக்கிறீங்களா? அடிப்போம்மா. பத்திரிக்கை அடிக்க மாட்டீங்க? உடனே வருமா? உடனே வராதுமா. பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு மிஷினில் பிரிண்டிங் ஏற்றணுமா, அதுக்கப்புறம் கம்மிங் பண்ணி ஸ்கோர் பண்ணி கொடுப்போம். ஆமாம்மா. சரி. என்ன மேடம், அங்கே மேகசின் போர் அடிக்குதுன்னு ஸ்டிக்கர் பார்க்க வந்துட்டீங்களா? இல்லை, எல்லாம் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கதான். நம்ம பத்திரிக்கையோட ரேப்பர் மேடம். என்னது? எதுவுமே சரியா தெரியலையே. ஃபோட்டோவோட ஒரிஜினல் நெகட்டிவ் இல்லையா, அதனால தான் இப்படி இருக்கு மேடம். மேடம், 5வது பக்கத்தில் வர அன்வர் மேட்டர் மேடம். சூரியன் பத்திரிக்கையில் நான் ஒர்க் பண்ணது மேடம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மேடம். ஆனா இந்த சாத்தப்பனோட மூஞ்சி சரியா தெரியலையே. அருமோ, ஏண்டா அப்படி இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? ஏதாவது சொன்னானா? அந்த நாய் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அடி தங்க முடியாம மயக்கமா இருக்கான். அவன்
அவன் வாயை திறக்கலன்னா சாவடிக்க வேண்டியதானடா. அவன்கிட்ட என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? சரி, இவனை அரெஸ்ட் பண்ணும்போது எவனோ ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தான்னு சொன்னியே, அவனை அரெஸ்ட் பண்ணியா? இல்லடா, அவனை தேடிட்டு தான் நம்ம ஆளுங்களும் போயிருக்கானுங்க. இதோ வர்ற சாத்தப்பா, அந்த அண்ணாமலையோ அந்த ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களோ யாருமே ப்ரெஸ்லையும் இல்லையா, அவங்க வீட்லேயும் இல்லையா. ஏதோ மறைவான இடத்துல இருந்து பிரிண்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. அந்த பத்திரிகை மட்டும் வெளியே வந்ததுன்னா நம்ம கதி அதோ கதி தான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா. டேய், எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தான் என்னை காப்பாற்றணும். நீ ஏன்டா பயந்து சாவுற? உனக்கு என்னடா, அந்த பத்திரிகை எங்கேயுமே வெளியே வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த நாயை நீ விடாத. இதை பாருடா, சூரியங்கிற பத்திரிகையோ சூரியங்கிற வார்த்தையை ஒருத்த வாயில வராம நான் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த நாயை கொல்றதுக்கு முன்ன அவங்ககிட்ட இருக்கிற போட்டோவை வாங்கடா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.